விடுமுறை நாளையொட்டி மேட்டூர் அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகை புரிந்தனர். குழந்தைகள் அங்குள்ள ஊஞ்சல், சீசா பலகை, சறுக்கு பலகை உள்ளிட்டவற்றில் விளையாடி மகிழ்ச்சி அடைந்தனர். பூங்காவில் உள்ள மீன் பண்ணை, பாம்பு பண்ணை ஆகியவற்றையும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு மகிழ்ந்தார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1995ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் பாடம் கற்பித்த ஆசிரியர்களையும் கௌரவித்தனர். முன்னாள் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இப்போ 30 வருடங்களுக்கு பிறகு அனைவரையும் ஒன்று சேர்ந்துள்ளோம். அனைவரையுமே 6 மாத காலத்திற்குள் 36 பேர் படித்தோம். 36 பேரையும் ஒன்று சேர்த்து இந்த கலை விழா நிகழ்ச்சியில் அனைவரும் சேர்ந்துள்ளோம். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. கரூரில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் இடைவிடாமல் ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை படைத்தனர். சின்னகோதூர் பகுதியில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று புதிய உலக சாதனையை நிகழ்த்தினர். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வடமாநிலத்தில் கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் CSI பேராலயத்தில் அமைதி போராட்டம் நடைபெற்றது. அனைத்து மதத்தினருக்கும் சரிசமமான பாதுகாப்பு அளிக்க கோரி தென்னிந்திய திருச்சபையின் வேலூர் பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் கருப்பு பேட்ஜ், கருப்பு உடை அணிந்து அமைதி போராட்டம் நடத்தினர். மனித நேயத்தை காப்பதற்காக எங்களது நாடு சுபிட்சமாய் வாழவும் எல்லாரும் ஒற்றுமையாய் வாழவும் நீர் ஆசீர்வதியும். 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த அமைதி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்றைய தலைமுறையினர் உறவுகளின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள சிவகங்கை அருகே 5 தலைமுறையினர் ஒன்று கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒக்கூர் அருகே குளக்கட்டைப்பட்டியில் வசிக்கும் அருளப்பாக்கி நாச்சியம்மாள் தம்பதிக்கு 9 பிள்ளைகள். இந்த தம்பதியர் 5 தலைமுறை கண்ட நிலையில் சொந்தங்கள் ஒன்று கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடல் பாடல் என நிகழ்ச்சி களை கட்டியது. இருக்கும். இன்னைக்கு எங்களோட அம்மாச்சி, எங்க பாட்டியோட சொந்தங்கள் எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். இன்னைக்கு தெரியாத உறவுகளையும் இன்னைக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா எல்லா உறவுகளும் தெரிஞ்சுக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த உறவுகளையும் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட மட்டும் நாங்க நிப்பாட்ட போறது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் எங்களோட உறவுகளை நாங்க புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே போல கொண்டாட முடிவு செய்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் ஒரே நேரத்தில் 400க்கும் மேற்பட்ட சிறார்கள் கராத்தே பயிற்சி மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் மையநாதன் கராத்தே பயிற்சி மேற்கொண்ட சிறார்களை பார்த்து வியந்தார். கொத்தமங்கலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறைகளையும் அமைச்சர் மையநாதன் பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயிலில் திருப்படி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மலை மீது வீற்றிருக்கும் முருகனை தரிசிக்க 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் ஏந்திச் சென்றனர். அதேபோல கீழ்கோயிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகசாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.